அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவரையும் பாவனி ஜோரம் சேனலுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனல்ல 2025 ஜனவரி மாதத்துக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க எல்லாருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2000 ஜனவரி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும், பண வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் தொழிலையோ முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் புதிய விதமான வாய்ப்புகள், வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய விதமான வாய்ப்புகள், அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. நீங்க ரொம்ப ஆர்வமோட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் ஆகணும். ஏன்னா சந்தர்ப்பங்கள் எப்பயாவது தான் கிடைக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய திறமையை காமிச்சிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக முடியும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தளவுல நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். செலவுகளை முக்கியமான செலவு மட்டும் தான் செய்யணும். அது மாதிரி செலவுகளை தவிர்த்துக்கணும். அனாவசியமாக இந்த ஒரு செலவு செய்கிறதுனால இது தேவைதானா, இது இப்போதைக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு தடவை கேள்வி கேட்டுக்கிட்டு அப்புறம் செலவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா பின்னால் நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ண வேண்டி வருது. இப்போ சேமிக்கிற காசை வச்சு தான் பின்னால் முதலீடு செய்யலாம். அதனால எதிர்காலத்தை நோக்கி நம்ம கொஞ்சம் முதலீடுகளுக்காக நீங்கள் சேமிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால நீங்கள் அதை சேமிக்கிற பழக்கம் இப்போ ரொம்ப முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கு. குடும்பத்தை பொறுத்தளவுல நீங்கள் முதல்ல எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வீடு அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது. பேட்டரி சார்ஜ் மாதிரி வீடு நமக்கு குடும்பம் அமைதியாக இருந்ததுன்னா வெளியில் போய் நம்ம போராடி நம்ம வாழ்க்கையை போராடி வெற்றி பெறறதுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய அமைதி தான் காரணமாக இருக்கு. அதனால பொதுவாக வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது மாதிரி வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் சந்தோஷமான தருணங்களாக நீங்கள் மாற்றுங்க. நான் இன்னைக்கு சமைக்கவா அப்படின்னு கேட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக இன்னைக்கு காய்கறி கூட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சமைங்க. ரொம்ப அது மாதிரி குடும்பத்தை கொஞ்சம் சந்தோஷமானதாக அப்படிங்கன்னா சூப்பராக இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பரான டைமாக இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இல்லை ஒரு சில பேருக்கு இந்த மாதம் லவ் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் உரையாடல் மூலமாக தான் அந்த காதல் உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நல்லா ஜம்முன்னு இன்னொருத்தரோட பழகும் போது எந்த கண்ணியமாக பேசி பழகிறதுக்கு அது மாதிரி நீங்கள் தயாராகணும். பெண்களோடு பேசும்போது நமக்கு ஒரு கண்ணியம் குறையாமல் பேசணும். அது அப்போ தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுக்கான கண்ணியமும் அதில் தான் அடங்கியிருக்கு. நம்ம யார் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பேச்சு. அதனால் நீங்கள் கண்ணியமாக உரையாடுறதுக்கு சரியான விஷயங்கள் பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசி நம்ம இது பண்ணாலும் அது மாதிரி மெச்சூர்டாக இருந்தோம்னா உங்களுக்கு வர்றவங்களே நீங்கள் மெச்சூர்டாக்கி வாழ்க்கையை ரொம்ப அருமையாக நீங்கள் கொண்டு போகலாம். உங்களை மாதிரி ஒருத்தவங்க உங்களை மாதிரி நாங்கள் இல்லைன்ற மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம வாழணும். அப்போதான் வாழ்க்கையில் நம்ம வெற்றிகளை நிறைய அடைய முடியும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால உடற்பயிற்சி, ஏன்னா கண்டகச்சனின்னு சொல்லி தனி பார்வை இருக்கு. அதனால உங்களோட உடம்போட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறது, உணவுகளை சரியான முறையில் நம்ம வாங்கி, அதாவது ஜெரிமானத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதனால நல்லா வேக வச்சது, ஹைஜீனிக்காக உள்ளது, ஆரோக்கியமான சுகாதாரமான உணவுகளை நம்ம யூஸ் பண்ணணும். காய்கறி வாங்கிட்டு வந்தால் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் அதெல்லாம் சுத்தமாக கழுவி நீங்கள், ஏன்னா இந்த மாதம் தொத்து வியாதிகள் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உடல்நிலை கோளாறுகள் வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி மனநிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். உடல்நிலை மாதிரி தான் மனநிலை. மனநிலைக்காக நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணலாம்.
இல்லை தியானம் பண்ணலாம், இல்லாட்டா நல்ல புக்ஸ், நல்ல வந்து ஆன்மீகமான புக்ஸு, இல்லாட்டி நல்ல அறிவு அறிவு வளர்ச்சிக்கான புக்கு, இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுல கொஞ்சம் வந்து நேரங்களை நீங்கள் செலவு பண்ணலாம். ஏன்னா புக்கு படிக்கும் பொழுது நம்ம வீடியோவை பார்க்கும் பொழுது எல்லாமே அதில் காமிச்சிடறாங்க, அதனுடைய சீனு, அதுக்கு பின்னால் டயலாக் எல்லாமே அதில் வந்துடுது. ஆனால் நீங்கள் புக்காக படிக்கும்போது அந்த சீனை வந்து மைண்டில் கற்பனை பண்ணும், அப்போ வந்து க்ரியேட்டிவிட்டி கூடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அதனால வந்து உங்களுடைய நடக்கக்கூடிய காரியங்களில் பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி கிடைக்கும். ஆனால் புக்கு படிக்கிறத வந்து பழக்கப்படுத்துங்க. அதனால் அந்த சிம்மராசி வந்து இதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். இந்த டயத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து புதிய பாடங்கள், புதிய அது மாதிரி உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அது எல்லாத்துலேயும் சக்ஸஸும் பண்ணுவீங்க. அதனால் வந்து கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளையும் சிவப்பும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நிறமாக இருக்குது. இதை வந்து உங்களுடைய இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த மாதிரி உங்களை வாழ்க்கை முறை அமைச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். டெய்லி ஏதாச்சும் ஒரு சின்ன பூஜை இல்லாட்டினா தியானம் இது மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிட்டே வாங்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் நல்லா எங்கேயோ கொண்டு போய் உங்களை வச்சிடும். சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் பொழுது அதை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பூஜை பண்ணுறது இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம மனசில் நம்மளோட கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணும். அப்போ வந்து அந்த காரியங்களை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த குணங்கள் வந்து உதவும். இதுதான் வந்து இந்த சிம்மராசிக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும். பொதுவாக வந்து இந்த பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டா நான் இது மாதிரி போடக்கூடிய வீடியோக்கள் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த வீடியோக்கெல்லாம் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜனவரி மாதம் மிக நல்ல பலனை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.